பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. பரிசுத்த வாரம் என்கிறதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு சிலுவை தியானத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் இருக்கிறோம். இந்த பரிசுத்த வாரம் என்றதான இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் மனிதனாய் இருந்ததான கடைசி ஒரு 7 நாட்கள், இந்த கடைசி வாரத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு செய்ததான இந்த கடைசி வாரத்தில் செய்த கிரியைகளை நாம் ஒவ்வொன்றாக நாம் தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே நாம் கழுதை பவனியை குறித்து தியானித்தோம். நேற்று தினத்தில் தேவாலய சுத்திகரிப்பை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு அத்திமரத்தை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் இதை வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, காலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும்பொழுது அவருக்கு பசி உண்டாகிறது. அவருக்கு பசி உண்டாகும் பொழுது தூரத்தில் இலைகள் உள்ள ஒரு மரத்தை காண்கிறார். கவனிங்க, இலைகள் உள்ள ஒரு மரத்தை காண்கிறார், ஒரு அத்தி மரத்தை காண்கிறார். கண்டு அதில் கனி ஏதாவது இருக்குன்னு சொல்லி அவர் வருகிறார். மார்க்கு சொல்லுகிறார், அது அத்திப்பழ காலமாக இல்லாதபடினால அதில் இலைகளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, கனிகள் இல்லாதனால ஆண்டவரை சபிக்கிறார். உடனே அது பட்டு போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ இது நமக்கு ஒரு கேள்வி. அதுதான் அத்திப்பழ காலமாய் இல்லையே, அப்படியானால் ஏன் இவர் போய் அந்த காலமில்லாத, அதாவது பழுக்கிற, அதாவது பழங்கள் வருகிற காலமாய் அது இல்லையே, அந்த நேரத்தில் இவர் ஏன் கனிகளை தேட வேண்டும்? இது சரியில்லையே, இது அடிப்படையில் தவறாக இருக்கிறதுன்னு சொல்லி இதை குறித்து பலர் கேள்வி கேட்கிறதை இன்றைக்கு வாடிக்கையாக இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ இதில் இருக்கக்கூடியதான காரியம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருக்கு பசி உண்டாகிறது. அவர் தூரத்தில் அத்திமரத்தை பார்க்கிறார். அதில் இலைகள் இருப்பது தெளிவாய் தெரிகிறது. ஆனால் அது அத்திப்பழ காலம் இல்லை. கனிகளை தேடுகிறார், கனிகள் இல்லை, ஆண்டவர் சபித்து விடுகிறார். இப்போ இதில் ஆண்டவர் மீது பிழையா, அத்திமரத்தின் மீது பிழையா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இது தெரியாதவர்கள் சொல்லுவார்கள் ஆண்டவராக இயேசுவின் மீதுதான் பிழை என்று சொல்லி. ஆனால் இதோட ரகசியத்தை அறிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கக்கூடியதான அத்தி மரத்தினுடைய சுபாவம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, என்னை கவனிங்க, முதல்ல அந்த அத்தி மரத்தில் காய் ஒன்று வரும். இப்படி இது காய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது காய் ஒன்று சின்னதாக வரும், ஒரு காய் வரும். காய் சின்னதாக வந்த உடனே அதை சுற்றிலும், என்னை கவனிங்க, இதுதான் காய், இதை சுற்றிலும் இலைகள் வேகமாய் வளரும். அந்த காய் வந்த உடனே தான் இலைகள் அதில் வரும். காய் வராமல் முதல்ல இலைகள் வராது. காய் சின்னதாக வந்த உடனே இலைகள் சுற்றியும் அப்படியே முளைக்கும். முளைச்சி கனியை காட்டிலும் இலைகள் வேகமாய் வளர்ந்து அப்படி அந்த பழத்தை இப்படி மூடிக்கொள்ளும். பழம் நடுவில் இருக்குது, பழத்தை மூடிக்கொள்ளும். அப்போது மிகவும் குறைவான வெப்பம் மட்டும்தான் அந்த பழத்தில், அத்திப்பழத்தில் விழுந்து அந்த அத்தி மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அப்படியானால் என்ன அர்த்தம்? அன்பார்ந்த பிள்ளைகளே, இலைகள் இருக்கும் என்று சொன்னால் 100க்கு 100% அதிலே கனிகள் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், முதல்ல கனி வரும், அதன் பிறகுதான் இலைகள் கனியை சுற்றிலும் வரும். இதுதான் அந்த அத்தி மரத்தினுடைய சுபாவம். இப்போ கனிகள் இருக்கும்போது கட்டாயமாக அதிலே இலைகள் இருக்கும் பொழுது கட்டாயமாக அதிலே கனிகள் இருந்தே ஆக வேண்டும். அதனுடைய சுபாவம் அப்படித்தான். அப்போ பச்சை பசையில் என்று அத்திப்பழ காலமாக இல்லை, அப்போ இலைகளும் வரக்கூடாதே. அப்போ இலையுதிர் காலமாக இருக்கும் என்று சொன்னால் இலைகளாம் உதிர்ந்துதானே போக வேண்டும். அப்போ இலைகள் பச்சையாக இருந்தால் கட்டாயமாய் கனிகள் இருக்க வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையிலே அவர் வருகிறார், கனிகளை தேடுகிறார். கனிகள் இல்லை. இனி ஒரு காலம் முன்னிடத்தில் யாருமே கனியை புசிக்க மாட்டாங்க, கனி உண்டாகாதிருக்க கடவுள்னு சொல்லி அவர் சபிக்கிறார். அது பட்டு போகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, முதல்ல அந்த அத்தி மரம் என்ன செய்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது. அத்திப்பழ காலம் இல்லை, ஆனால் இலைகள் பச்சையாய் கொடுத்தது. பசியோடு இருக்கிறத நம்பி கிட்ட வந்து பார்த்தா அதில் கனிகள் இல்லை. அது ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை அந்த அத்தி மரம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அன்பார்ந்த, ஏன் இப்படி ஆண்டவர் சபித்தார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே லேவியர் ஆகமம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, அதாவது பழங்காலத்தில், அந்த காலத்திலே வெள்ளாண்மையை அறுக்கும் பொழுது அந்த நிலத்தின் ஓரத்தில் இருக்கிறதை அறுக்க மாட்டார்கள் யூதர்கள். அது கர்த்தருடைய கட்டளை.
முழுசாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சமாக அறுத்து ஓரத்தில் இருக்கிறத விட்டுருவாங்க. அதே போல தான் வயலுக்கும் அதே தான், மரங்களுக்கும் அதே தான். அப்போ அந்த மரங்கள் யாருக்கு? அந்த வயல் ஓரத்தில், வடியோரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், கனிகள், அந்த கதிர்கள் யாருக்குன்னு சொன்னால் பரதேசிகளுக்கும் தரித்திரருக்கும், அதாவது ஏழைகளுக்கு வழிபோக்கர்களுக்கு அது விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியான என்ன, ஏழைகள் இந்த மரத்தை தூரத்தில் பார்க்கும்பொழுது, பசியோடு இருக்கிற ஒரு மனுஷன் தூரத்தில் அந்த இலையை பார்க்கும்போது, மரத்தை பார்க்கும்போது அடியிலே பச்சை பசல் இருக்குது, அப்போ கண்டிப்பாக கனி இருக்கும்னு சொல்லி அவன் வரும்பொழுது அவன் பசியோடு வருகிறான், ஏமாந்து போவான். அவனுடைய உள்ளம் வேதனைப்படும். ஐயோ, எனக்கு இங்கேயாவது உணவு கிடைக்கும்னு சொல்லி வந்தேனே, அவ்வளோ தூரம் பசியோடு வந்தேன், ஐயோ கண்ணுக்கு முன்னே சாப்பாடு தெரியுதுன்னு சொல்லி வந்தேன், பார்த்தா இதில் கூட கனிகள் இல்லையேன்னு சொல்லி இந்த மனுஷன் மனம் உடைந்து போவான். அப்படியானால் என்ன, மற்றவர்களை மனம் உடைக்கக்கூடிய விதத்திலே இந்த அத்திமரம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது இந்த அத்திமரம் போல மேலோட்டமாய் பார்ப்பதற்கு பச்சை பசல் என்று இலைகள் இருக்கிறது, ஆனால் உள்ள கனிகள் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை நாம் யோசிக்கிறோம். இந்த அத்திமரத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ ஏழைகளுக்காக உண்டாக்கப்பட்டவன், நீ தரித்திரருடைய பசியை போக்க உண்டாக்கப்பட்ட அத்திமரம், நீ மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாய் ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளை, உன் பணியை நீ சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம குறித்து மட்டுமே நம்ம யோசிக்கிறது இன்றைக்கி வாழ்க்கையாக போயிடுச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுவதற்கு, நம்மால் முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக உண்டாக்கப்பட்ட அத்திமரத்தை போல இருக்கிறோம். ஏழைகளுடைய பசியை தீர்க்கக்கூடிய அத்திமரத்தை போல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய விருப்பத்தை, சித்தத்தை நாம் சரியாய் நிறைவேற்றுகிறோமா, அல்லது நாம் மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அத்திமரம் மாயமாலமான வாழ்க்கையினுடைய பின் விளைவுகளை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் மாயமாலமான வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என்னை கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா, ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த அத்திமரத்தை போல வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு உண்மையாகவே நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, எத்தனையோ பேருடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், பசை ஆற்றுவதற்கு அந்த அத்திமரத்தை நீங்கள் வச்சிருந்தீங்க. ஆனால் அந்த அத்திமரம் அந்த கடமை சரியாக செய்யாமல் போன நிமித்தமாக சபிக்கப்பட்டது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாங்கள் சரியாக செய்வதற்கு நாங்கள் எங்களை குறித்து மட்டும் யோசிக்காமல், ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது எங்களைப் போல இருக்கிற தரித்திரமுள்ள சகோதரர்களை, ஏழையான சகோதரர்களை ஆண்டவர் நாங்கள் நினைத்து பார்த்து, ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கும் ஆண்டவரே பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை கொடுத்து நடத்தும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.